வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் மரம் வச்சுருக்கோம், செடி வச்சுருக்கோம். அது என்னென்னுட்டு பார்க்கலாமா? இது வந்து நாட்டு மாமரம். இது கொஞ்சம் நல்லா வளர்ந்து சீக்கிரத்திலே கொஞ்சம் வளர்ந்துருச்சு. சப்போட்டா, இது வந்து ஒரு ஹைப்ரிட் சப்போட்டா. இப்போ தான் காய்ச்சல்லாம் பிடுங்கணும், மறுபடிக்கும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இது வந்து தேக்கு மரம். நல்ல ஹைட்டு போயிடுச்சு. அப்போ ஹைட்டு நல்ல ஹைட்டு பாருங்க. இது இளநீ மரம் பக்கத்தில் ஒன்று வச்சுருக்கான். இது மாங்கண்டு, இது தனியாகவே முளைச்சதுதான். அப்புறம் ஒரு கருவேப்பிலை மரம், அது நல்லா பெருசாக ஹைட்டாக போயிடுச்சு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு கருவேப்பிலை? அப்புறம் செவ்வாழை ஒன்று இருக்குது. இது வந்து சொல்லப்போனால் இது வந்து 4வது தலைமுறை. காய்ச்சி பிடிங்கிட்டோம். இது கண்டு இப்போ இது பண்ண போகுது, தாறு விட போகுது. ஓகேவா? தொணக்கண்டு இன்னொன்று வந்துருச்சு, அது நாட்டு வாழை. இது ஒரு கொய்யா கண்டு தான். இது வந்து ஒரு ஹைப்ரிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, தன்னால் வந்து ஒரு லெமன் செடி ஒன்று வளர்ந்துருக்கு. இது ஒரு லெமன் செடி. இதுவும் ஓரளவு கொஞ்சம் பெருசாகவே வந்துருச்சு பாருங்கள். மாமரம் இது என்னென்னா அந்த ராஜபாளையம் சப்போட்டைன்னு வாங்க, அந்த வெரைட்டி இது. அது பக்கத்துலேயே அதுவாக வந்து ஒரு காசாலட்டு மாமரம், அது தெரியுதா உங்களுக்கு? அந்த பெருசாக ஒன்று. இது வந்து தனி, இது தனி. இந்த இன்னொரு பக்கத்தில் இருக்கு, இது தனி. இது வந்து அப்படியே ஹைட்டாக தெரியும், நல்லா ஹைட்டாக போயிருக்கு. ஓகேவா? அப்படியே குட்டியாக ஒரு செம்பருத்தி ஒன்று பார்த்தேன் வருது. அது மாடு கடிச்சு போடுறது. சீத்தா ஒன்று, அது சீத்தா ஒரு மரம் இருக்குது பாருங்க. அதுதான் காய்ச்சி இருக்குது, அது நல்லாவே இருக்குது காய்ச்சி. அப்போதான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஓரளவுக்கு வருது. ஆனால் நல்லா பெரிய பழமாக இருக்கும். ஒன்றும் ஒரு பழம் எப்படி பார்த்தாலும் 1/2 கிலோ இந்த மாதிரி ஷேப்பில் வருது. மல்லிகைப்பூ செடி பக்கத்தில் இன்னொரு ஒரு செடி இருக்குது. இது நார்த்து செடி. இதில் ஒரு காய்ச்சிருக்கும், காட்டுறேன் பாருங்க. இல்லை ஒன்று வந்து எப்படி பார்த்தாலும் அவ்வளோ பெருசாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? மேலே நல்லா காய்ச்சிருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, லைட்டாக ஜூம் பண்ணுறேன். இன்னும் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு வருஷம், இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு சப்போட்டா முன்ன மரம். இது ஒன்று வாங்கி வச்சது. இது என்னென்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அந்த இதில் வந்து கொடுத்த செடியை கொண்டாந்து வச்சோம். இது கொஞ்ச நாளாக அப்படியே வளராமல் இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு மாங்கண்டு பாருங்கள். இது வந்து பங்கனப்பள்ளின்னு சொல்லுவாங்க, அந்த வகையை சேர்ந்தது. அப்படியே பக்கத்துலேயே ஒரு முருங்கை கண்டு ஒன்று இருக்குது. இது தென்னை மரம் தான். ஓகே, பாருங்கள், காயெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு. இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கிட்டு ஒரு தென்னை மரம் இருக்குது. இது ஒரு மருதாணி செடி. மருதாணி நம்ம வீட்டில் எங்கேயும் போத்தவே இல்லை, இங்கேயே மருதாணி பிடிக்கலாம். மருதாணி செடி பக்கத்தில் ஒரு வேப்ப மரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த வீடியோவை முடிச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோ வேணா சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் மரம் வச்சுருக்கோம், செடி வச்சுருக்கோம். அது என்னென்னுட்டு பார்க்கலாமா? இது வந்து நாட்டு மாமரம். இது கொஞ்சம் நல்லா வளர்ந்து சீக்கிரத்திலே கொஞ்சம் வளர்ந்துருச்சு. சப்போட்டா, இது வந்து ஒரு ஹைப்ரிட் சப்போட்டா. இப்போ தான் காய்ச்சல்லாம் பிடுங்கணும், மறுபடிக்கும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இது வந்து தேக்கு மரம். நல்ல ஹைட்டு போயிடுச்சு. அப்போ ஹைட்டு நல்ல ஹைட்டு பாருங்க. இது இளநீ மரம் பக்கத்தில் ஒன்று வச்சுருக்கான். இது மாங்கண்டு, இது தனியாகவே முளைச்சதுதான். அப்புறம் ஒரு கருவேப்பிலை மரம், அது நல்லா பெருசாக ஹைட்டாக போயிடுச்சு பாருங்கள்.
தெரியுதா உங்களுக்கு கருவேப்பிலை. அப்புறம் செவ்வாழை ஒன்று இருக்குது. இது வந்து சொல்லப்போனால் இது வந்து 4வது தலைமுறை. இது காய்ச்சி பிடிங்கிட்டோம். இது கண்டு இப்போ இது பண்ண போகுது, தாறு விட போகுது. ஓகேவா? துணைக்கண்டு இன்னொன்று வந்துருச்சு. அது நாட்டு வாழை. இது ஒரு கொய்யா கண்டு தான். இது வந்து ஒரு ஹைப்ரிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா தன்னால் வந்து ஒரு லெமன் செடி ஒன்று வளர்ந்துருக்கு. இது ஒரு லெமன் செடி. இதுவும் ஓரளவு கொஞ்சம் பெருசாகவே வந்துருச்சு. பாருங்கள், மாமரம். இது என்னென்னா அந்த ராஜபாளையம் சப்போட்டைன்னு வாங்க, அந்த வெரைட்டி இது. அது பக்கத்துலேயே அதுவாக வந்து ஒரு காசாலட்டு மாமரம், அது தெரியுதா உங்களுக்கு? அந்த பெருசாக ஒன்று. இது வந்து தனி, இது தனி. இந்த இன்னொரு பக்கத்தில் இருக்கு, இது தனி. இது வந்து அப்படியே ஹைட்டாக தெரியும் உங்களுக்கு, நல்லா ஹைட்டாக போயிருக்கு. ஓகேவா? அப்படியே குட்டியாக ஒரு செம்பருத்தி ஒன்று பார்த்தா வருது. அது மாடு கடிச்சு போடுறது. சீத்தா ஒன்று, சீத்தா ஒரு மரம் இருக்குது பாருங்க. இதுதான் காய்ச்சி இருக்குது. அது நல்லாவே இருக்குது காய்ச்சி. அப்போதான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஓரளவுக்கு வருது. ஆனால் நல்லா பெரிய பழமாக இருக்கும். ஒன்றும் ஒரு பழம் எப்படி பார்த்தாலும் 1/2 கிலோ இந்த மாதிரி ஷேப்பில் வருது. மல்லிகைப்பூ செடி பக்கத்தில் இன்னொரு இது ஒரு செடி இருக்குது. இது நார்த்து செடி. இதில் ஒரு காய்ச்சிருக்கும், காட்டுறேன் பாருங்க. அதில் ஒன்று வந்து எப்படி பார்த்தாலும் அவ்வளோ பெருசாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? மேலே நல்ல காய்ச்சிருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், லைட்டாக ஜூம் பண்ணுறேன். இன்னும் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு வருஷம் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு சப்போட்டா முன்ன மரம். இது ஒன்று வாங்கி வச்சது. இது என்னென்னா ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அந்த இதில் வந்து கொடுத்த செடியை கொண்டாந்து வச்சோம். இது கொஞ்ச நாளாக அப்படியே வளராமல் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு மாங்கண்டு பாருங்கள். இது வந்து பங்கனப்பள்ளின்னு சொல்லுவாங்க, அந்த வகையை சேர்ந்தது. அப்படியே பக்கத்துலேயே ஒரு முருங்கை கண்டு ஒன்று இருக்குது. இது தென்னை மரம் தான். ஓகே, பாருங்கள், காயெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு. என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? அங்கிட்ட ஒரு தென்னை மரம் இருக்குது. இது ஒரு மருதாணி செடி. மருதாணி நம்ம வீட்டில் எங்கேயும் போத்தவே இல்லை, இங்கேயே மருதாணி பிடிக்கலாம். மருதாணி செடி பக்கத்தில் ஒரு வேப்ப மரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த வீடியோவை முடிச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோ வேணா சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல்.